ரொம்ப நாளாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பொதுவாக வந்து சால்ட் இன்டேக் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு நல்லா குறைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டட் சால்ட் இன்டேக் வந்து 5 கிராம் பர் டே. அடுத்து புரோட்டீன் இன்டேக். பொதுவாக நம்ம இந்தியன்ஸில் பெரும்பாலும் நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளே வந்து ரெக்கமெண்டட் வந்து புரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால சீக்கிரம் அதாங்க ரொம்ப நாளாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப வந்து புரோட்டீன் இன்டேக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லை. பொதுவாக நம்ம அந்த புரோட்டீன் இன்டேக் வந்து மருத்துவோட ஆலோசனைப்படி எடுத்துக்கணும். அதே பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டீன் புரதச்சத்தும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸில் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அந்த அசைவ உணவு காட்டிலும் வந்து வெஜிடபிள் இருக்கிற புரோட்டீன் வந்து ரொம்ப நல்லது. பருப்பு வகைகளில், அப்புறம் சுண்டல், அப்புறம் சோயா மீல் மேக்கர், மற்றும் வந்து எக்கு வந்து அவிச்சு டெய்லி ஒன்று கூட அந்த வெள்ளைக்கரை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காய்கறிகள் மற்றும் பல வகைகள். இதை பற்றி முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். பொதுவாக அந்த காய்கறிகள் பல வகைகள் பார்த்தோன்னா இரண்டுமே வந்து அதிக அளவு பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான புரதச்சத்து இருக்குது, அதே மாதிரி நார்ச்சத்து இருக்குது, எசென்சியல் விட்டமின்ஸ் மற்றும் வந்து மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பொட்டாசியம் கண்டென்ட் எப்படின்னா இந்த லீச்சிங் பண்ணுறதுனால வந்து குறைச்சி எடுத்துக்கலாம். அந்த லீச்சிங்னா என்னென்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். வாட்டரில் 20 to 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த காய்கறி சமைக்கிறதுனால பொட்டாசியம் கண்டென்ட் குறைச்சி சேஃபாக வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது பொட்டாசியம் கண்டென்ட் குறைவாக இருக்கக்கூடிய பல வகைகள் ஆப்பிள், கொய்யா, பைனாப்பிள், பப்பாயா எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா பொட்டாசியம் கண்டென்ட் குறைவாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 100 கிராம் வந்து சேஃபாக எடுத்துக்கலாம். மற்ற பறவைகள் எல்லாத்துலேயுமே வந்து பொட்டாசியம் கண்டென்ட் ரிச் இன் பொட்டாசியம், அதனால் வந்து தவிர்ப்பது நல்லது. மற்றும் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் தவிர்ப்பது நல்லது.